சிந்தாமணி அக்கா, அவ கையாலே அவ கல்யாண புடவைய இருக்கிறா பாத்தீங்களா? ஐயோ சாரி. ஐயோ அம்மா இசை என்ன பண்ற? இசை என்ன பண்ற? ஏன் நெருப்புல கை வைக்கிற? இசை இந்த பக்கம் வாமா. இசை என்ன பண்ற? என்ன நெருப்புல கை வைக்காத. ஐயோ எடுத்துருவோ போல இருக்கு. ஐயோ என்னடி ஏதாவது பண்ணு. எரிஞ்சு சாகட்டும், விடுங்க. என்ன ஆச்சு? என்ன ஆச்சுமா? ஏன் அழுவுற? என்ன அண்ணி? இது என்னோட கல்யாண புடவை. கல்யாண புடவையா? ஆமா, அதப்படி இங்க வந்துச்சு. கேக்குறல்ல, யார் கொண்டு வந்து இங்க போட்டது? நான் தான் கொண்டு வந்து போட்டோம்மா. என்ன சிந்தாமணி, என்ன வேலை இது? கல்யாண புடவையா யாராவது போடுவாங்களா? ஏய், எதுக்கடி இசையோட கல்யாண புடவைய நெருப்புல கொண்டு வந்து போட்ட? அது அவ கல்யாண புடவை இல்லம்மா, ஸ்டேஜோட கல்யாண புடவை தானே. ஸ்டேஜாக்கு வாங்கி வச்ச புடவைய திடீர்னு கட்டிட்டு வந்து ஏமாத்தி தானே இவ கல்யாணம் பண்ணா. அதான் நம்ம எல்லாரையும் ஏமாத்தின இந்த புடவையை எரிச்சிட்டா நிம்மதியா இருக்கும்ல, அதுக்குதான் நான் இப்படி பண்ணேன். சிந்தாமணி, வர வர நீ பண்றது சரியே இல்ல. இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? ஏய், ஒரு பொண்ணோட கல்யாண புடவைய நெருப்புல போட்டுட்டு என்ன காரணம் சொல்லிக்கிட்டு இருக்க? என்னம்மா, என்ன நீ என்ன எதுக்காக திட்டிட்டு இருக்கீங்க? அவ பண்ண தப்ப மறந்துட்டு இந்த புடவை எரிச்சு என்ன தப்பு சொல்றீங்க? இந்த புடவைய கட்டி முகத்தை மூடி ஸ்டீஜான்னு நம்ப வச்சு திருட்டுத்தனமா தானே இந்த வீட்டுக்குள்ள வந்தா. இப்ப என்னமோ புடவைய எரிச்சுன்னு ஃபீல் பண்றா. என்ன நியாயம் அது? சிந்தாமணி, நீ பேசுறது ரொம்ப தப்பு. எனக்கு தப்பா தெரியல. நீ உங்களை ஏமாத்தி விஷால ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப புடவை சென்டிமெண்ட் காட்டி நடிச்சிட்டு இருக்கா. இசை பாத்தியா, இந்த சுபத்ராவை என்கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு நீ அவசரப்பட்டு என் இடத்துல உட்கார்ந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஆனா பாவம், அத கூட உன்னால நிரூபிக்க முடியலல்ல. உன் வாழ்க்கைய நினைச்சா எனக்கே ரொம்ப பாவமா இருக்கு. சுபத்ராவை அழிக்கிறது ரொம்ப ஈஸி போலயே. அவங்க பண்றது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்ல. இந்த குடும்பத்தை காப்பாத்த கல்யாணம் பண்ணவ நீ, உன்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஆனா இந்த குடும்பத்தை அழிக்க வந்தவன் நான். ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி என்ன பண்ணலான்னு முழு நேரமும் அத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா என் கையால இந்த குடும்பத்துக்கு பொங்கல் வைக்க சொல்றாங்க.
மருமகளா முதல் பொங்கலை நான் வைக்க போறேன். எப்படி இருக்கு பாத்தியா? சாமிய கும்பிட்டு எல்லாரும் பொங்கல் கொண்டாடும் போது அந்த பொங்கலை நான் கிண்டும் போது ஒவ்வொரு தடவையும் இந்த குடும்பம் அழியணும், வீணா போகணும், சுபத்ரா சாகணும்னு அப்படியே சொல்லிக்கிட்டே பொங்கலை கிண்டுவேன். இந்த குடும்பத்தையும் நான் வீணா போக வைப்பேன். ஏய், அத்தை மேல அவ்வளவு பாசமா? இங்க பாரு, இந்த பொங்கலுக்கு வேணா நீ இருக்கலாம். உன் கையால இந்த வீட்டுக்கு நீ பொங்கலும் வைக்கலாம். ஆனா அடுத்த பொங்கலுக்கு நீ இருக்க மாட்ட. என் தங்கச்சி தான் இருப்பா. நல்ல மனசோட அவ கையால பொங்கல் வைப்பா. என் தங்கச்சியோட சேர்ந்து நானும் அவளும் ஒன்னா இந்த குடும்பத்துல சந்தோஷம் பொங்கட்டும்னு சொல்லி பொங்கலை வைப்போம். அது மட்டும் நடக்கல, நான் இசை இல்லடி. இது இந்த இசையோட சேலஞ்ச். இசையோட சேலஞ்சா? இப்படி நிறைய சேலஞ்ச் பண்ணிருக்கியே, அதுல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி திரும்பவும் நீ என்கிட்ட சேலஞ்ச் பண்ற? இப்படியே சொல்லி சொல்லி இந்த வீட்டை விட்டு போனது உன் தங்கச்சி தானே? இவ்ளோ நடந்தும் உனக்கு இருக்கிற திமிர பாத்தியா? என்னைக்குமே நான் தான் ஜெயிப்பேன். என்கிட்ட வந்து சேலஞ்ச் விடுறியா? முதல்ல இந்த வீட்டை விட்டு உன்னை துரத்துவேன். அதுக்கப்புறம் தான் என்னோட அடுத்த வேலைய ஆரம்பிக்க போறேன். சீ, உன்கிட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்ட்.